இந்தியாவிலே தமிழகத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது. தாருல் ஹர்ப் என்ற அடிப்படையில் இருப்பதனால். ஆக இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு கடமை எத்தீமாக இருக்கிறது. இதையே நான் இங்கே வந்து சொல்லுகிறேன் என்றால், உங்களில் பலருக்கு ஊருடைய தொடர்பு இருக்கும். ஊரிலே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும். நான் இப்பொழுது சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி உங்களுக்கு ஊர்களிலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக இதை ஏற்படுத்துங்கள் என்று நீங்கள் சொல்லலாம். எங்கள் சிங்கப்பூரிலே இருக்கிறது, பல நாடுகளிலே இருக்கிறது. நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்திற்காகத்தான் இங்கே பேசுகிறேன். அல்லது இங்கேயே வராதவர்கள் இருப்பார்கள், அவர்கள் வேறு ஊரை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், உங்களது நண்பர்களாக இருப்பார்கள், சகோதரர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்வதன் மூலம் அங்கே பைத்துல் மால்கள் உருவானால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அத்தாலு அலல் கைரி கஃபாயிலி. யார் தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு செய்தவருடைய நன்மை கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அந்த நன்மை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பைத்துல் மால் உருவாகி பல்லாயிரம் ஏழைகளுக்கு மஹ்ஷர் மைதானம், அதாவது கியாம நாள் வரை அந்த ஊரிலே தொடருமானால் அந்த நாள் வரை நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஜக்காத்தை பற்றி சொன்னேன். மற்ற கடமைகளை பற்றி தெரிந்த அளவுக்கு ஜக்காத்தை பற்றி மக்கள் தெரியவில்லை. இப்ப ஜக்காத் என்பது உதாரணமா தொழுகை என்பது இமாதுத்தீன், மார்க்கத்துடைய தூணாக தொழுகை இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தொழுகையை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா ஜக்காத்தை பற்றி நம்மில் சிலருக்கோ அல்லது ஊரில் உள்ள பலருக்கோ தெரியாமல் இருக்கிறது. ஜக்காத் என்பது உதாரணமாக தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை சிறுவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், பைத்தியக்காரனுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஜக்காத் அப்படி அல்ல. அந்த இருவருடைய பாதுகாவலர்கள் கொடுத்தாக வேண்டும். அதே போன்று திருக்குர்ஆனிலே தொழுகையை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை. அகீமு ஸலாத்த வர்கஉ வஸ்ஜுது, இவ்வளவு அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம். நேரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முழு விளக்கத்தை நமக்கு செய்து காண்பித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஜக்காத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது வசூல் செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, அது 8 வகையினருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகை மட்டுமல்ல, மற்ற கடமைகளும் இந்த அளவிற்கு குர்ஆன் தெளிவாக சொல்லாதது காரணம் என்னன்னா, குர்ஆன் ஹுகூகுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கடமைகளை பற்றி அதிகம் விவரிப்பதில்லை. ஹுகூகுல் இபாத் என்று மனிதனுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை விவரிக்கிறது. இப்ப அஜர் சொன்னாங்க, மனைவியோட எப்படி நடந்து கொள்ளணும், இந்த 4 முறைகளை பற்றி எவ்வளவு விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. பாகப்பிரிவினை சொல்லி இருக்கு. ஒரு பெண்ணை போய் சந்திக்கணும், ஒரு வீட்டுக்கு போனா எப்படி ஒழுக்கம், குடுக்கல் வாங்கல் ஒழுக்கம், இதை பற்றி எல்லாம் தெளிவாக திருக்குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனா காரணம் என்ன? ஜக்காத்தை மட்டும் தெளிவா சொன்னதுக்கு காரணம், ஜக்காத்துல ஹுக்கூக்குல்லாஹ் இருக்கு, ஹுக்கூக்குல் இபாத் இருக்கு. ஹுக்கூக்குல்லாஹ் விஷயத்தில் நாம் தவறிழைத்து விடுகிறோம். தொழுகை, நோன்பு, ஹஜ், இதை நாம் தவறிழைத்து விட்டால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்க கூடியவன், அவன் கஃபார். ஆனா ஜக்காத் அப்படி அல்ல. ஜக்காத்து பெற வேண்டிய ஏழைகள் தாவா செய்தால் அல்லாஹ் நம்மிடம் நிச்சயமாக மன்னிப்பை வழங்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால், இந்த ஜக்காத்துங்கிற விஷயத்தை நம் ஊரிலே எப்படி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களாகவே எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பது என்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜக்காத் அப்படிப்பட்ட ஒன்று அல்ல. திருக்குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, குத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, ஜக்காத்தை வசூல் செய்வீராக. அப்ப ஜக்காத்தை பைத்துல் மாலுக்கு கொடுப்பீராக என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், அதாவது அவர்களை நீங்கள் சுத்தப்படுத்துவீராக. துத்தஹீருஹும்,
ஜக்காத்தை வாங்கிட்டா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் 97,000 ரூபாய் சுத்தமாகி விடுகிறது, இன்சூர் ஆகி விடுகிறது. து சக்கீஹிம் பிஹா, உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து கூறக்கூடிய இந்த வாசகம். அது மட்டுமல்ல, வஸல்லி அலைஹிம், அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். நாம தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்றோம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ரசூலுடைய ஸலவாத்து நமக்கு கிடைக்கும். ரசூல் அபூ அப்பா வந்து ஜக்காத்தை கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா ஸலவாத் சொல்றாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபூ அவ்வா, அபூ அவ்வாவுடைய குடும்பத்தாருக்கு சந்ததிக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்வானாக என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பெண் ஜக்காத்தை கொண்டு வந்து நபிகளாரிடம் வழங்குகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஸௌஜிகி, உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் கணவர் மீதும் ஸலவாத் உண்டாதா என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உலகத்துல அல்லாஹ் மலக்குகள் நாம் எல்லோரும் சொல்லுகிறோம். யாருக்கு? ரசூலுக்கு. யார் ஜக்காத்தை பைத்துல் மாலிலே வழங்குகிறார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், யக்பலு தௌபா, தௌபாவை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்கிறான். எல்லாரும் தௌபாவை எல்லாம் அங்கீகரிப்பான்னு சொல்ல முடியாது. யார் ஜக்காத்தை பைத்துல் மாலிலே கொடுக்கிறார்களோ அவருடைய தௌபாவை நான் அங்கீகரிக்கிறேன் என்று இந்த வசனத்திலே சொல்லக்கூடியவன் வயஃபுது சதகா, ஜக்காத்தை நானே வாங்கிக் கொள்கிறேன், நீ பைத்துல் மால்ல கொடுத்தீனா நானே வாங்கிக் கொள்கிறேன்னு சொல்றான். இதை பத்தி அபூ ஹுரைரா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ் ஒரு தேவையற்றவனாச்சே, அல்லாஹ் சமது, அதையே ஜக்காத்தை வாங்கணும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத்து பைத்துல் மாலின் மூலமாக ஒரு ஏழைக்கு செல்வதற்கு முன்னதாக அல்லாஹ் தனது வலது கையால் பெற்றுக் கொள்கிறான். உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அல்லாஹ் தனது வலது கையால் ஜக்காத்தை பெற்றுக் கொள்கிறான். இப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு கடமை 8 வகையினருக்கு கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில் எனக்கு நேரமில்லை. இப்ப இந்த ஜக்காத்தை முறையா பைத்துல் மால்ல கொடுத்தா தான் 8 வகையினருக்கு கிடைக்கும். வறுமையை ஒழிக்க முடியும். வறுமையை ஒழிக்க வந்த ஜக்காத் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா வறுமை அதிகமா இருக்கு. என்ன காரணம்? ஜக்காத்தை முறைப்படுத்தவில்லை. அப்ப ஜக்காத்து பைத்துல் மாலுக்கு போனா ஏழ்மை ஒழியக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காதல் ஃபக்ரு ஐ யகுனல் குஃப்ரா, வறுமை என்பது குஃப்ரிலே கொண்டு போய் செலுத்திவிடும், நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜக்காத்தை நாம் முறையாக பைத்துல் மாலில் வழங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இப்ப இங்கே கொடுக்குறாங்க. நான் அங்கே கிம்மாவுடைய விழாவில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக எல்லாரும் வந்திருந்த சொன்னேன், மலேசியாவிலையும் பல கோடிக்கணக்கான ரூபாய் ஜக்காத்துக்கு போகுது. இங்கே ஏறத்தாழ நான் கேள்விப்பட்டேன். சகோதரர் நமது சகோதரர் சொன்னார், கரீம் அவர்களும் நமது அனீபா அவர் சொன்னார்கள், ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் வசூலாகுங்க. இது மாதிரி இந்தியாவில் ஒழுங்கா வசூலாச்சுன்னா பல 1000 கோடி ரூபாய் வசூல் செய்தால் முஸ்லிம்களில் யாராவது ஏழை இருக்க முடியுமா? இன்னைக்கு நிலைமை என்ன? இந்தியாவில் எவ்வளவு பெரிய வறுமை. அப்ப இதற்கான ஒரு முயற்சி தான் நாங்கள் சில வருஷங்களாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பைத்துல் மாலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு பள்ளிவாசலிலே +2 மாணவர்களுக்கு டியூஷன், அதன் பிறகு படிக்க முடியாதவர்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், அடுத்து ஜக்காத் பைத்துல் மாலை யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஒரு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, அதே போன்று வட்டியில்லா கடன் வழங்கக்கூடிய பைத்துல் மாலை இளைஞர்கள் மூலமாக அந்த ஜமாத்தை ஏற்படுத்தினால் 50,000 1 லட்சம் ரூபாய் வரை வழங்கி இப்பொழுது அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது பல ஊர்களிலே. நான் குவைத்திலும் துபாயிலே சொன்ன பிறகு அவர்கள் ஊருக்கு அதை எடுத்து சொன்ன பிறகு அங்கே பல ஊர்களிலே இன்னைக்கு லால்பேட்டையிலே கடந்த 2 வருஷமாக 3.5 கோடி ரூபாய் வரை வட்டியில்லா கடன், ஆண்டுதோறும் பல லட்சம் ஜக்காத் பைத்துல் மால் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது போன்று எல்லா ஊர்களிலும் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வந்திருக்கக்கூடியவர்கள் உங்க ஊர்ல எங்கெல்லாம் பைத்துல் மால் அமைக்கப்படவில்லையோ அது அமைத்து தீர வேண்டும். ஏன்னு சொன்னா ஜக்காத்து இல்லாத ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அல்லாஹ் அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த என்று 2ஐயும் சேர்த்து சொல்றான்.
ஆனா இந்த சமுதாயம் பாதி கிணறு தாண்டிய வகையிலே பாதியை செய்து மீதியை செய்யல. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கோபமே வராது. ஒரு முறை வந்துச்சு. எப்ப வந்துச்சு? ஜக்காத்தை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பெரும்பாலான சஹாபாக்கள் கூட ஏற்றுக்கொண்டாங்க. அபூபக்கர் சித்திக் கடும் கோபம் கொண்டார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் காபீராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யார் தொழுகை வேறு ஜக்காத் வேறு என்று பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களோடு போர் புரிவேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே தொழுகை என்பது 1 மணி நேரம், கல்வி என்பது 8 மணி நேரம். ஜக்காத்தை வசூல் செய்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏறத்தாழ 24 மணி நேரம். இரவு 12 மணிக்கு ஒரு வழிபோக்கன் சென்றால் கூட அங்கே அவனுக்கு உணவுப் பொருள் கிடைக்கும். இப்படித்தான் பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். வெறும் பள்ளிவாசல் என்பது தொழுகைக்காக மட்டுமல்ல, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது? பல ஊர்களிலே பைத்துல் மால்களிலே முதியவர்களுக்கு பென்ஷன், விதவைகளுக்கு பென்ஷன், கல்விக்கு பணம், ஏழை குமர்களுக்கு பணம், எந்தெந்த ஊரிலே என்ன தேவையோ அவையெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இந்தியாவிலே ஒவ்வொரு ஊர்களிலும் பைத்துல் மால் உருவாக்கப்பட்டால் ஏழ்மையை நிச்சயமாக நாம் ஒழித்துவிட முடியும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொன்ன கடமையை நாம் செய்தோம். இல்லை என்றால் அல்லாஹ் சொல்றான், வயலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதூன ஸகாத்த வஹும் பில் ஆখিরাতিஹும் காஃபிரூன். அவன் முஷ்ரிகா இருந்தாலும் ஜக்காத்தை முறைப்படுத்தல என்றால் அவன் மறுமையை மறுக்கக்கூடிய காஃபிர். அப்ப முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம் ஜக்காத்தை மறுத்தால் காஃபிர் அல்லவா? முஷ்ரிக் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக இவ்வளவு பெரிய முக்கியமான ஜக்காத் என்பது இந்தியாவிலே, தமிழகத்திலே மறுக்கப்பட்டதாக அல்லது சரியாக சொல்லப்படாததாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை போன்றவர்கள் நீங்கள் தூண்ட வேண்டும். அப்படி தூண்டினால் நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளியிலும் ஜக்காத் பைத்துல் மால் உருவாகிவிட்டால் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை தருவான். இதை பத்தி நான் 1 மணி நேரம் பேசவும் நேரம் இல்லை. அடுத்து ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், வட்டி இல்லா கடன், அதையும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பு ஸதகா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்றான்? வட்டியை ஒழிக்கின்றேன். ஆனா வட்டி ஒழிஞ்சிருக்கா? ஒழியல. எங்க பார்த்தாலும் வட்டி இருக்கு. என்ன காரணம்? அல்லாஹ் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு கடை வைத்துக் கொண்டு நான் வட்டி இல்லா கடன் கொடுக்கிறேன், வட்டியை ஒழிப்பேன் என்று அவன் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கலீஃபாவாகிய நாம் தான் இதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசதி உள்ளவர்களும் தர்மத்தை வாங்கி அல்லது பள்ளிவாசல் பணம் அல்லது கடனை வாங்கி, கடனை கூட வாங்கலாம். பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். ஒரு 10 பேர் ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் கடனா கொடுத்து 5 லட்சம் கிடைத்தால் 50 பேருக்கு 10,000 ரூபாய் இருக்கும். இது என்ன நடக்குது? லால்பேட்டையிலேயே ஒரு வட்டியில்லா கடன் பைத்துல் மால் உருவாச்சு. ஒரு சகோதரிக்கு 1000 ரூபாய் தேவை. மூக்குத்தியை வைத்து அடகு வைக்கிறார். போன இடத்துல 600 ரூபாய் தான் தரேன்னு சொல்றான் அடகு கடைக்காரன். இல்லை என்றால் உனக்கு 1000 ரூபாய் வந்தால் நான் சொல்வதை நீ கேள் என்று சொன்னான். இது அந்த பெண் ஊரிலே சொன்ன பிறகு அதற்கு பிறகுதான் ஊருக்கே இந்த ஞானோதயம் வந்தது, இதை செய்ய வேண்டும் என்று. அப்ப வட்டி இல்லா கடன் இன்னைக்கு 3.5 கோடி ரூபாய் வரை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 வருஷத்துல. அப்ப மக்கள் வாரி வழங்குகிறார்கள் முறையாக. இப்ப இன்னைக்கு இளைஞர்களை பள்ளிவாசல்களிலே பயன்படுத்துவதில்லை, இளைஞர்களிலே கொடுக்கலாம். பெண்களுக்காக தனியா வட்டி இல்லா கடன் பைத்துல் மாலை உருவாக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸாயி அல் அர்மலத்தி வல் மிஸ்கினி கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ். இந்த காலத்துல நம்ம ஜிஹாது போக முடியாது, ஃபீ சபீலுக்கு போக முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அவளை பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவுகிறார்களோ அல்லது உதவ முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஃபீ சபீலில்லாஹ் முஜாஹிதுக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கல் காயிமி, இரவெல்லாம் தொழுகக்கூடிய அந்த அந்தஸ்து கிடைக்கும். சாயிமி, பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த அந்தஸ்து கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? ஏழைகளுக்கு உதவும். எப்ப ஏழைகளுக்கு நாம் உதவுகிறோமோ அல்லாஹ் நம்மோடு இருப்பான். இன்னைக்கு இபாதத் செய்கிறோம். இந்த இபாதத் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். ஆனால் என்னைக்கு நீங்க ஏழைக்கு உதவி ஹிதமத் செய்கிறீர்களோ அல்லாஹ் உங்களை நோக்கி வருவான், உங்களோடு இருப்பான். மன் கான ஃபீ அவுனி அஹீஹி கான அல்லாஹு லஹு.
கானல்லாஹு பி அவுனி அஹீஹி, யார் தனது சகோதரனுக்காக வேண்டி உதவி செய்கிறானோ அவனோடு அல்லாஹ் இருப்பான். அப்ப இபாதத்தினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்பாத்தை அடைய முடியாது. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்பாத் நெருக்கம் வேணுமா, ஜக்காத்தை முறையா கொடுங்க. ஜக்காத்தை கொடுத்தா அது ஏழைக்கு போய் சேரும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை சொல்றான். குர்பாத் இந்தல்லாஹ் வ ஸலவாத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய குர்பாத்தும் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? ஏழைகளுக்கு உதவி செய்தால் கிடைக்கும். ஜக்காத்தை நீங்கள் முறைப்படுத்தினால் கிடைக்கும். அந்த ஜக்காத்திலே ஒரு பகுதியை கடனாளிக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, கடன் கொடுத்தா 18 மடங்கு நன்மை, தர்மம் செஞ்சா 10 மடங்கு நன்மை. ரசூலுல்லாஹ் விண்ணகம் போனாங்க மேராஜுக்கு. அங்கே கிடைத்த ஒரு செய்தி தான் இந்த செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்ன இப்படி இருக்கே, தர்மம் கொடுத்தா 10 மடங்கு நன்மை, கடன் கொடுத்தா 18 மடங்கு நன்மை. நமக்கு ஒரு ஆச்சரியமா இல்லையா? இதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆக கடன் கொடுப்பதன் மூலமாக நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக வட்டியில்லா கடன் பைத்துல் மாலையும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நமது ஊர்களிலே ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்வது சிங்கப்பூருக்கு அல்ல. நீங்க எந்த உதவியும் நீங்க செய்ய வேண்டியது, இந்த உதவி நீங்க செஞ்சா போதும். ஊருக்கு தகவல் சொல்லி நம்ம ஊர்ல பைத்துல் மால் இல்லை, ஆக நம்ம ஊர்ல பைத்துல் மால் இருக்கணும், ஜக்காத்து இல்லாம வெறும் தொழுகைக்கு மட்டும் ஏற்பாடு செய்யக்கூடிய பள்ளிவாசலை அல்லாஹ்வுக்கு பிரியமான பள்ளிவாசல் என்று சொல்ல முடியாது, ரசூலுக்கு பிரியமான பள்ளிவாசல் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்னா, ரசூல் செய்தார்கள், பள்ளியிலே பைத்துல் மாலை ஏற்படுத்தினார்கள். அப்ப இந்த அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டும். நீங்க பார்க்கிறோம், இந்தியாவில் ஒரு பிஎஸ்டி ஒரு காலேஜ் இருக்கு, பல காலேஜ் வச்சிருக்காங்க. அதே காலத்துல தான் கோயம்புத்தூர்ல அத்தர் ஜமாத் ஜமாத் இருந்துச்சு. அன்னைக்கு கோடிக்கணக்கான பணம். ஆனா பிஎஸ்டி ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாள்ல தான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. 106 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு 106 வருஷம் ஆகி போச்சு. கோயம்புத்தூர் நிலைமை அத்தர் ஜமாத் அப்படியே இருக்கு. ஒரு ஸ்கூல் நடக்குது. இந்த கோயம்புத்தூர்ல பேசுறேன், இங்க பேசணும் அவசியம் இல்லை. ஆனா பிஎஸ்டி ஒரு ஏழை ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க, ஒரு சின்ன பணக்காரங்க. இன்னைக்கு மருத்துவ கல்லூரி, பொறியியல் கல்லூரி எல்லாமே நடக்குது. அதே மாதிரி பெரம்பலூர்ல அலவி மோலான ஒருத்தர் மதரசா ஆரம்பிச்சாரு. அதே காலகட்டத்தில் குரோவர் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பாதிரியார் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அலவி மோலான ஆரம்பிச்ச மதரசா சீனித்து போய்விட்டது, இன்னைக்கு நடக்கல. ஆனா குரோவர் ஆரம்பிச்ச ஸ்கூல் இன்னைக்கு காலேஜாக, பொறியியல் கல்லூரியாக, ஆசிரியர் பயிற்சி கல்லூரியாக மாறி இருக்கு. காரணம், இந்த சமுதாயம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பொருளாதாரம். ஏன் கல்லாமைன்னு கேட்டா நம்மால் இல்லாமைன்னு சொல்றான், ஏன் இல்லாமைன்னு கேட்டா கல்லாமைன்னு சொல்றாங்க. நீ பாக்குறோம், நிறைய பேர் வெளிநாட்டுல வேலைக்கு போறாங்க, படிக்காம போறாங்க, கூலி வேலை செய்யறாங்க. ஒட்டகம் கழுவுறது, கார் கழுவுறது. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படித்து விட்டு குடும்பத்தோடு அங்கே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உறவினர்கள் எத்தனை பேர் சவுதி அரேபியாவில் இருப்பார்கள். இந்த நிலைமை மாறணும்னா அடுத்த ஜெனரேஷனையாவது நாம் ஒழுக்க கல்வியாக மதரசா கல்வியையும் படிப்பையும் கொடுக்கணும். இன்னைக்கு பைத்துல் மால் இருந்தா கூட ஒரு ஆலிமுக்கு வேலை கொடுக்க முடியும், கூட மக்கள் மதரசாவுக்கு பணம் ஒதுக்க முடியும். இப்படிப்பட்ட பல்வேறு வாய்ப்புகள், பள்ளிக்கூடம் தொடக்க முடியும், மதரசா உருவாக்க முடியும். ஆக ஒவ்வொரு ஊர்களிலும் ஜக்காத்து பைத்துல் மாலை நீங்கள் உருவாக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுக்க வேண்டும். எடுக்கலாமா? ஒண்ணுமில்ல, நீங்க ஒரு போன் சொல்லுங்க போதும், ஜஸ்ட் ஒரு போன், அது சொன்னாலே அல்லாஹ் உங்களுக்கு அந்த கூலியை கொடுத்துருவான். எப்படி சிங்கப்பூர் மலேசியாவும் இங்க இருக்கக்கூடிய அந்த வக்குப்புகள் எப்படி சரியாக பைத்துல் மாலை வசூல் செய்கிறதோ அதே மாதிரி ஊர்ல வசூல் செஞ்சா போதும். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த 97 இருந்து சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப சதக்கா ஹயாத் ஆகும். ஜக்காத்து ரொம்ப பேர் அவங்க எடுத்து செலவு பண்றது நிறுத்தப்பட்டால் எங்க இருந்து செலவு பண்ணுவாங்க? 97 இருந்து ஒரு 2 ஒரு 5 எடுத்து சொந்தக்காரங்க கொடுப்பாங்க. இப்ப சதக்கா ஹயாத் ஆகும். ஜக்காத்து பைத்துல் மாலுக்கு போனா 97 7 கூட கொடுக்கலாம். அப்ப வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாம சதக்கா எப்போ கொடுக்க முடியும்? இந்த சதக்கா மூலமாக தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அளவிலே ஜக்காத்தும் ஹயாத்தாகும், சதக்கா ஹயாத்தாகும். இந்த ரெண்டும் இல்லாத ஒரு சூழலில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியா இருக்கிறது. இதுல ஒரு மாற்றம் உருவாக்கணும்னு சொன்னா
ஒவ்வொருவரும் சின்ன துளிதான் நாம உருவாக்கினா அங்கே மிகப்பெரிய ஒரு சூழல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்தோடு வைத்துள்ளார் பெண்களுக்காக வட்டியில்லா கடன், உலமாக்களுக்காக வட்டியில்லா கடன் என்று இன்னைக்கு வேகமான ஒரு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை நீங்க உருவாக்கணும். ஒண்ணுமில்ல, என் தொலைபேசி நம்பரை எடுத்துக்கங்க. உங்க ஊருக்கு சொல்லும் பொழுது அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் இந்த ஜக்காத்தை பற்றிய புஸ்தகம் கூட நீ கொடுத்துருக்கேன் சகோதரர் கரீம் பகுதி நபர்கள் கொடுப்பாங்க. அந்த புத்தகத்தை நீங்க அனுப்பலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என் நம்பர் 98 400 467 அவர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணா அவங்களுக்கு அந்த உதவியை, பண உதவியை நாங்க செய்ய முடியும். 10,000 ரூபாய் நாங்க ஒரு ஆரம்பிப்பதற்கு துவக்க ரூபாயாக கொடுக்கிறோம். 2வது 1 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடனுக்கு நாங்கள் கடனாக வழங்குகிறோம். ஏன்னா அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை தான். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? நாம ஒவ்வொரு 5 கடமையை முழுமையா நிறைவேற்றக்கூடிய முஸ்லீமாக எல்லா இடங்களிலும் நாம் மாறணும். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பெண்களுக்கு பயான் கிடைக்குது, ஆண்களுக்கு பயான் கிடைக்குது, பெண்களுக்கு தொழுகை கிடைக்குது, ஆண்களுக்கு தொழுகை கிடைக்குது, இங்கே கிடைக்குது, அங்கே பெண்களுக்கு கிடைக்கல. இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அங்கே உள்ள மக்களுக்கு, எங்கே உள்ள மக்கள் கிடைக்குது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிடைக்கல. அந்த வாய்ப்பை சதக்கா ஜக்காத் மூலமாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.